இன்னமல் ஹயாத் துன்யா லஇபும் வலஹு. இந்த துனியா என்பது வீணும் விளையாட்டும் தவிர வேறில்லை. படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லுகிற அறிவுரையை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் ஓடுகிற ஓட்டம் என்றைக்கோ ஒரு நாள் நிற்கப் போகிறோம். அந்த நாள் எது என்று தெரியாது. இன்றைக்கு இவர் முந்தி இருக்கிறார், அந்த வரிசையில் நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் மஹல்லாவை சார்ந்த ஒவ்வொருவரும் உங்களுடைய வீட்டை கட்டி அலங்கரிப்பதை, உங்களுடைய பொருளாதாரத்தை சேர்ப்பதை எப்படி முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பீர்களோ, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருமே சுற்றி பார்த்து கொள்ளுங்கள். இது நாளை நாம் வர இருக்கிற மறுமைக்கான முதல் வீடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்கிறான். யாரும் அதில் விதிவிலக்கு அல்ல. மார்க்கத்தை அறிந்தவர் அறியாதவர், இஸ்லாத்தை ஏற்றவர் ஏற்காதவர், கல்வியை கற்றவர் கற்காதவர் என்று யாரையும் இந்த மரணம் விட்டு வைப்பதில்லை. உலகத்தின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் தன் கைக்கில் வைத்திருக்கிற எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இந்த துனியாவை விட்டு மறைந்து போனார்கள். அது நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன? நாமும் இந்த துனியாவை விட்டு ஒரு நாள் செல்ல இருக்கிறோம். அதை புரிந்து கொண்டு இந்த துனியா அல்லாஹ்வால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு என்பதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான் இன்னும் எத்தனை காலம் வாழ்வேன் என்று தெரியாது. 10 நாளா, ஒரு வாரமா, அல்லது நாளையா தெரியாது. இதை புரிந்து நன்மைகளை செய்வதில் ஆர்வமாயிருங்கள். வணக்க வழிபாட்டை விட்டு விடாதீர்கள். அல்லாஹ்விற்கு ஒருபோதும் இணை கற்பிக்கிற காரியத்தை செய்யாதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் மரணம் குறித்து மற்றும் ஒரு சவாலை விடுகிறான். நஹனு கத்தர்னா பைனக்கும் மௌத், உங்களுக்கு மத்தியில் நாமே மரணத்தை விதியாக்கி இருக்கிறோம். துனியாவை நோக்கி ஓடுகிற சமுதாயமே புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்க ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? எவ்வளவு தூரம் ஓடுவீர்கள்? உங்களுக்கு மரணத்தை நான் விதியாக்கி இருக்கிறேன். வமா நஹனு பிமஸ்பூகின், அந்த மரணத்தை என்னிடத்திலிருந்து உங்களில் ஜெயிப்பவர் எவரும் இல்லை என்று அல்லாஹ் சவால் விடுகிறான். எதற்கு இத்தனை ஓட்டம்? எதற்கு இத்தனை போட்டி? ஏன் சக மனிதர்களோடு பொறாமை கொண்டு வாழ்கிறோம்? புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு இங்கே நிற்கிற ஒவ்வொருவரும் நாளை நான் மரணித்து போனால் எனக்காக துவா செய்கிற ஒரு கொள்கை உறவை நான் உருவாக்க வேண்டும். என் குடும்பத்தார் செய்வார்கள். எனக்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்தி என்னை நினைத்து ஒரு நிமிடம் பிரார்த்திக்கிற என்னுடைய உறவை, என்னுடைய நட்பை நான் இந்த துனியாவிலே உருவாக்க வேண்டும். அது எங்கே கிடைக்கும்? நன்மையிலே நாங்கள் ஒன்று சேர்ந்தால் கிடைக்கும். சினிமா, கூத்து, கும்பாரம் என்று ஓடிக்கொண்டிருக்கிற இளைய சமுதாயமே புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை நாளைக்கு இந்த கூத்து கும்பாரத்தை ரசிக்க போகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துனியாவிலே வாழுகிற காலத்தில் அதை செய்யவில்லை, அதை ஆதரிக்கவில்லை, அதை அங்கீகரிக்கவில்லை. இன்றைக்கு இந்த சமுதாயம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? மரணத்தை மறந்து துனியாவினுடைய மோகத்திலே மூழ்கிவிட்டார்கள். இதில் யாரையும் குறிப்பிட்டு சொல்வதற்கில்லை. ஒவ்வொருவருமே நீங்களே யோசித்து பாருங்கள். நான் இன்றைக்கு மரணித்தால் சொர்க்கத்திற்கு என்னிடத்தில் அமல்கள் இருக்கிறதா? வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய உள்ளத்தை தொட்டு கேளுங்கள். நான் செய்திருக்கிற அமல்கள் என்னை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுமா? நல்ல நல்ல காரியத்தை நான் செய்திருக்கிறேனா? சொர்க்கத்திற்கான காரியம் என்னிடத்தில் இருக்கிறதா? பரிபூர்ணமாக நான் மரணித்து விடுவேன் என்று யாரேனும் சொல்ல இயலுமா? நாம் இந்த துனியாவிலே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நன்மையை விட்டு திசை திரும்பியவர்களாய், வணக்க வழிபாட்டை அலட்சியம் கொண்டவர்களாய், அல்லாஹ்வை மறந்தவர்களாய் துனியாவை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கணம் யோசித்து பாருங்கள். நான் அடுத்த நொடி மரணித்தால் எனக்கான இந்த மறுமை வீட்டுக்கு நான் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறேன்? தொழுகை உண்டா? நோன்புகள் உண்டா? சதக்கா சக்காத்துக்கள் உண்டா? பொருளாதாரம் இருந்தும் ஹஜ் உம்ராக்கள் உண்டா? இல்லை. அன்பிற்குரிய சகோதரர்களே, வந்திருக்கிறவர்கள் உங்களுடைய மரணத்தை நினைத்து நான் மரணித்து போனால் சுவனத்திற்கான அமல்கள் என்ன? அவரால் என்ற நன்மைகளை செய்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு துவா செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய கபரை விசாலப்படுத்துவதற்கு துவா செய்யுங்கள். உங்களுடைய துவாக்களில் உங்களுடைய குடும்பத்தாரில் மரணித்து போனவர்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இவர் மட்டும் அல்ல, நாளை நானும் மரணித்தால் நானும் மற்றவருடைய துவாவில் இருக்க வேண்டும் என்றால் நான் நன்மையிலே இருக்க வேண்டும், நன்மையிலே வாழ வேண்டும், நன்மையிலே மரணிக்க வேண்டும் என்பதை புரிந்து பாவங்களை விட்டு விலகுவதற்கு வாய்ப்புகளை தேடிக்கொள்ளுங்கள். நன்மையான காரியத்தை இயன்ற அளவிற்கு செய்வதற்கு, நம்ம கடமையான வணக்க வழிபாடுகளை விடுவதற்கு வாய்ப்பில்லை என்பதை புரிந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தை நான் கடமையான காரியத்தை விட்டால் தருவான் என்ற அச்சத்தோடு வாழ்ந்து மரணிப்போம்.
வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவருமே துவா செய்து கலைந்து செல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.